வணக்கங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது மணத்தக்காளி கீரை கூட்டு. இது எப்படி செய்யறதுனா, ஃபஸ்ட்டு மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை கப்பு பச்சை பருப்பு வறுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வறுத்துட்டு ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு அரை கப்பு, ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான். ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி அரிஞ்சது, ஒரு கப்பு தேங்காய். இது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு முதல்ல வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு, நம்ம ஏன் வெங்காயம் தக்காளியை வதக்கி போடுறோம்னா இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்கு தான். இப்போ தக்காளி போடுறோம். தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இப்போ தக்காளியும் வதங்கிட்டு நம்ம பச்சை பருப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். இது கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சு வேக வச்சுருவோம். அப்புறம் கீரையை போட்டால் நம்ம மூடக்கூடாது. கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை பருப்பு பாதி வெந்தற்பாடு நம்ம கீரையை போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை பருப்பு வெந்து போச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கீரையை போடுறோம். உங்களுக்கு குயிக்காக ஆகணுன்னா பச்சை பருப்பை நீங்கள் குக்கரில் கூட போட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுருங்க. மணத்தக்காளி கீரை நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம தேங்காவை போட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் அது நல்லா வேக வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். கீரை தேங்காய் போட்டு நல்லா வெந்து போச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்குவோம். பாருங்கள், மணத்தக்காளி கீரையை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி இந்த மாதிரி வச்சுருக்குறோம். இதில் இதை பாருங்கள், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து வச்சுருக்கோம். இதையும் இதில் கொட்டிடுவோம். கொட்டி ஒரு கிளறி இந்த சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வெய்ய நாள் இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை அடிக்கடி நீங்கள் கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வெயில் நாளில் வர கட்டி, சூடு, குடல் புண்ணு, வாய் புண்ணு எல்லாம் சரியாயிடும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது மணத்தக்காளி கீரை செய்து கொடுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் டச் பண்ணுங்கள்.